நடக்க முடியாத தெரியுது. ஆமாம். அப்போ இவர் கேவலப்படுத்தாரா, அசிங்கப்படுத்தாரா, இல்லை இது மானபங்கப்படுத்தாரான்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொன்னாரோ அப்படி செஞ்சுட்டு போயிட்டார். அவர் நின்று வீவோ தலையாரி இவர் செல்லத்துறை வட்டாட்சியர் தாசில்தார் வீட்டுக்கு எதுவும் வந்தாங்களா இதுக்கு முன்னாடி? வீட்டுக்கு வரவே இல்லையா, என்ன நீங்கள் அங்கே வரியா அப்படிங்க. அவர் ரோடு பொருள் எடுத்து உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ரைட்டு, உங்கள் மனைவிட்டு அவருக்கு இது வரைக்கும் யாருக்கு போட்டு கொடுத்தாரோ அந்த பயனாளி அவன்கிட்ட ஃபோன்லையும் பேசலாம், வீட்டுக்கு வரவும் இல்லை. நெல்லை மாவட்டம் மானூர் அடுத்துள்ள நரியூத்தில் திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான 9 ஏக்கரில் மானாவாரி விவசாயம் செய்து வரும் நிலம் வழியாக தனியாருக்கு தாசில்தார் வழிபாதை அமைத்துக் கொடுத்துள்ளதாக மாற்றுத்திறனாளி விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றுத்திறனாளி சிவபெருமாள் தனது குடும்பத்தினர் மூலமாக விவசாயம் செய்து வரும் நிலத்தின் மையப்பகுதியில் 400 மீட்டருக்கு பாதை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆதீன நிலத்தில் ஆதீன நிர்வாகத்திடம் அனுமதியும் பெறாமல் வழிபாதை அமைத்துள்ளது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளிப்போம் என ஆதீன நிர்வாகி சங்கர நாராயணன் தெரிவித்தார். ஐயா வணக்கம் ஐயா. நான் மானூரை அடுத்த நரிவுத்து கிராமத்தில் வசித்து வரேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி, அதற்கான கார்டு வச்சுருக்கேன். நான் ஒரு படுத்த படுக்கையாக நடக்க முடியாத ஆகி ஒரு 10-30 வருஷமாக ஆயிடுச்சு. இந்த எனக்கு ஒரு போலியோ அட்டாச்மெண்ட் மாதிரி தாக்கி இப்படி நடக்க முடியாமல் ஆகி படுத்த படுக்கையாக இப்போது இருக்கேன். அதுக்கு முன்னகிட்டே ஒரு 45 ஆண்டு காலமாக இது வரைக்கும் நான் பக்கத்தில் ஈசான மடம், திருவாடுதுறை ஆதீனம் ஈசான மடம் இடத்துல நான் பயிர் செஞ்சுட்டு வரேன். இந்த பக்கத்து ஊரான சுந்தரி பிரசிடண்டோடைய கணவர் இடம் ஒரு 150 ஏக்கர் அரசு நிலத்தை பட்டா போட்டு வச்சுட்டு என்னுடைய இடத்துல நான் பயிர் வைக்கக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல நடு இடத்துல பாதை கொடுக்க சொல்லி மானூர் வட்டாட்சியர் செல்லத்துறை என்னை அடிக்கடி விவோ தலையாரி இவர் தாசில்தார் ரொம்ப மிரட்டி வந்தார். நான் சார் ஓரமாக போங்க, அதுக்கு நான் சம்மதிக்கேன். இங்கேருந்து தொழுக்கற்பட்டி மதவக்குறிச்சி வரைக்கும் ஈசாமடம் இருக்குது. அவர் எங்கேனாலும் அந்த 150 ஏக்கரில் போகிறதுக்கு எங்கேனாலும் இதே மடத்த இடத்துல பாதை போட்டு போகலாம். நான் பயிர் செய்யும் இடத்துல நடுமத்தில் என்னால் கொடுக்க முடியாது, ஓரமாக போட்டு நான் பலமுறை தாசில்தார்கிட்ட சொல்லியும் அவர் இப்படி பண்ண அப்படி இப்படின்னு ஜாதி வித்தியாசமாக பேசிட்டார். உன்னால் முடிஞ்சால் தடுத்து பாரு ஒடியாந்து அப்படின்னு என்னை நக்கலாக பேசினார் தாசில்தார் செல்லத்துறை. அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். நான் இர்சால் போட்டு வந்திருக்கோம், அது சில காரணங்களாக தொலைக்கப்பட்டு விட்டு இப்போது புதுசாக போட சொல்லி நான் 2014, 15, 19 வரைக்கும் மனு கொடுத்துருக்கேன். அதற்கான நகல்களும் அதற்கான அட்டாச்மெண்ட் கார்டு அதிகாரிகள் வாங்கின கார்டும் என்கிட்ட இருக்குது.